வாழ்க வளத்துடன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த 2026 நம்மளுக்கு என்னென்ன நல்லது என்னென்ன பாதகம் இருக்குது, எப்படி நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்கிறது ஒன்று. இன்னொன்று, முருகர் அருளால் எப்படி நம்ம நல்ல விஷயங்களை நடத்திக்கிறது. இப்போ வழிபாட்டில் நிறைய வகை இருக்குங்க, சரியா? வைணவம் இருக்குது, பெருமாள் வழிபடுறது, சைவம் சிவனை வழிபடுறது, கணபத்தியம் கணேசனை வழிபடுறது, அதேமாதிரி கௌமாரகம் நம்ம முருகரை வழிபடுறது, சரிங்களா? இப்போ இந்த கௌமாரகம் பிரகாரமே நம்ம இந்த ராசி பலன்கள் இல்லை பரிகாரங்கள் எல்லாமே முருகர் ரிலேட்டடாகவே சொல்ல போகிறோம். இதுதான் இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். எல்லா ராசிக்கும் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகர் வழிபாட்டிலே எப்படி எப்படி நம்ம பண்ணலான்றது நம்ம சொல்ல போகிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் கௌமாரகம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தி, ஓகேவா? இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சேர்க்கப்படுறோம். இது பியூர் கௌமாரகத்தில் இருக்க போதானா கௌமாரகமும் எடுத்துக்கிட்டோம், இது கூட அஸ்ட்ராலஜியும் கலப்போம். ஏன்னா நம்ம உடம்புல 7 சக்கரம் இருக்குது, சரிங்களா? 7 சக்கரத்தில் கடைசி சக்கரம் துரியம், அது காஸ்மோஸோட கனெக்ட் பண்ணுறது. ஆனால் மற்றபடி மீதி 6 சக்கரங்களுக்கும் 6 படை வீடு இருக்குது, சரிங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆகனை, இந்த 6 சக்கரத்துக்கு 6 படை வீடு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. சிம்மம் முருகன், அதாவது ராஜா சிம்மத்துக்கு நான் டிஃபால்ட்டாக சொல்லுவாங்க, ராஜா அலங்காரத்தில் முருகரை வச்சுக்கோங்க வீட்டில். பழனி முருகர் சூப்பராக இருக்கும், திருப்பரங்குன்றம் முருகர் நல்லாயிருக்கும். என்ன சில பேர் என்ன பிரச்சனைனா, நம்ம அந்த ராஜா அலங்காரத்தில் இருக்க முருகரை தனியாக வச்சுருப்போம். ஆஃபீஸ் ஓகே, நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அவர் தனியாக ஃபோட்டோ வச்சுக்கிறது ஓகே. வீட்டில் இருக்கும் போது வள்ளி தெய்வானையோடு வைங்க. ஒன்று திருப்பரங்குன்றம் முருகர் ஒன்றும் அழகாக இருக்கும். அந்த திருமண கோலத்தில் இருக்கிறதுலாம் விஷ்ணு சிவன் சேர்ந்து கைப்பிடிச்சு கொடுக்குறது, பிரம்மா மந்திரம் ஓதுறது, அந்த பிக்சரை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. திருமணத்துக்கு ப்ரமோஷனுக்கும் ராஜா அலங்காரத்தை வச்சுக்கோங்க, பட் ஃபேமிலியோடு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் சூப்பர். ஆஃபீஸில் கண்டிப்பாக ராஜா அலங்காரம் முருகர் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சிம்மம் 1000 கஷ்டத்தில், அஷ்டமசனி 1000 கஷ்டத்தில் இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 2-3 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், காசு ஏதாவது வரும். பெருசாக நீங்கள் முன்னாடி இருந்த மாதிரி எனக்கு வேணும்னா இல்லை, டைம் ஒன்றும் 1 வருஷமாக டஃப்பாக இருக்குது, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு டஃப்பாக இருக்குது. ஏதோ சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி அது வரும், அதை தாராளமாக வைங்க, சரிங்களா? இதில் யாருக்காவது கல்யாணம் தேடுறீங்க, இல்லை கல்யாணம் ஏதாவது தள்ளி போகுது அப்படின்னா திருப்பரங்குன்றம் போகலாம், அப்படி இல்லைன்னா திருத்தணி போகலாம். ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் தெய்வானை அம்மாவோட கல்யாணம் நடந்துச்சு, திருத்தணியில் வள்ளி அம்மாவோட கல்யாணம் நடந்துச்சு. ஐயா என்னால் 2 இடமும் போக முடியல அப்படின்னா உங்கள் பக்கத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் போய்ட்டு அந்த திருக்கல்யாணத்தை அடிக்கடி பாருங்கள். ஏன்னா இப்போ வேறு இந்த பிப்ரவரி மாதம் வேறு தைப்பூசம் இருக்குது. முருகருக்கு எப்போவுமே ஃபெஸ்டிவல் தான். நீங்கள் சஷ்டிலையாவது போயிட்டு அந்த திருமணம் கோலத்தில் இருக்கிறத முருகரை அடிக்கடி பாருங்கள். திருக்கல்யாணம் எங்கெங்கே நடக்குதோ அங்கெல்லாம் பாருங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமாக கல்யாணம் நடக்குது முருகர் கோயிலில் தான், சரிங்களா? எந்தெந்த இடத்துல கல்யாணம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் பாருங்கள். சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனால் தான் உனக்கு எப்போன்னு கேட்டு நம்மளை ஒரு வழி பண்ணுவாங்க. தெரியாதவங்க கல்யாணத்தில் போயிடுங்க. தெரியாத சாப்பிட்ற இடத்துல வேணால் கேட்பாங்க, மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடான்ட்டு. கல்யாணம் நடக்கிறதுல போய் நிற்கும் போது, தாலி கட்டும் போது யாரும் கேட்க போகிறதில்ல. அங்கே போய் தாலி கட்டுறதை பாருங்கள். அதை பார்க்க அந்த வைப்ரேஷன் ரொம்ப அட்ராக்ட் ஆகும். அதுவும் நீங்கள் முருகர் கோயிலில் போய் பண்ண அது இன்னும் ரொம்ப நல்லா இதுவாகும், சரிங்களா? உங்களுக்கு மகப்பேருக்கும் நிறைய ரொம்ப நல்லா இருக்குது டைம். சிம்ம ராசி லக்னம் புத்திரபாக்கியம் அமையத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நேற்று கூட ஒருத்தவங்க நாங்கள் சொல்லியிருந்தோம், புத்திரபாக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது டைம். நீங்களும் ராஜா அலங்காரம் முருகன், அதுவும் புத்திர பாக்கியத்துக்குன்னா பழனி திருச்செந்தூர், இது 2 போயிடுங்க. அதாவது ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது உடம்புல அப்படின்னா பழனி முருகர் சரி பண்ணுவார். அடுத்த குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் திருச்செந்தூர் தான், அது குரு ஸ்தலம். குரு தான், சுக்கிரன் ஆசை, குரு தான் குழந்தை, சரிங்களா? நீங்கள் அங்கே போயிட்டு வர சூப்பராக வேலை செய்யும் உங்களுக்கு. அதுவும் திருச்செந்தூர் முருகன்றது குரு சுக்கிரன் காம்பினேஷன். அது ஏன்னா நீர் ஸ்தலம் இருக்குது, குரு சுக்கிரன் காம்பினேஷன் சூப்பராக வரும். தைப்பூசத்துக்கு முடிஞ்சால் விரதம் இருந்து போக முடிஞ்சால் ஒன்றும் சூப்பர். இல்லை சஷ்டிக்காவது
விரதம் வந்து ஒரு தடவை போயிட்டு வாங்க. அந்த கடல் நீரை கொண்டு வந்து வச்சு வழிபடுங்க. நல்ல பவர் ஏறும். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு என் ஃபோன் நம்பருக்கு கேட்கலாம். இதை தாண்டி நீங்கள் வந்து ப்ரமோஷனுக்கோ பிஸ்னஸுக்குமே திருச்செந்தூரே உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். எப்போவுமே நீங்கள் வந்து எழுதப்படாத விதி என்னென்னா, எப்போவுமே சாமியை ராஜா அலங்கார கோலத்தில் பாருங்கள். வீட்டில் இருக்க ஃபோட்டோவும் ராஜா அலங்கார கோலத்துலேயே வச்சுக்கோங்க. காவியோட கட்டிகிட்டு இருக்க மாதிரியோ ஆண்டியாக நிற்கிற மாதிரியோ அந்த கோலம் வேண்டாம். அது தப்பு சொல்லலை. அது வந்து வயதில் முதிர்ந்தவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆண்டவனை நோக்கி போகணும்னு பிரயாணிக்கிறவங்களுக்கு, இல்லை சாமியாராக இருக்கீங்கன்னா அதுக்கு ஓகே. கிரகஸ்தனாக இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, நாளைக்கு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னா நீங்கள் சாமியை எவ்வளோ அலங்கார கோலத்தில் பார்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், லைட் ரெட்டு கலர் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடுங்க. பட்டு துணி அதிகமாக போடுங்க. முருகன் கோயிலுக்கு போகும்போது சிம்மத்துக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் போங்க. அதான் குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க, ப்ரமோஷன்லாம் வேணுன்றவங்க எல்லோ ட்ரெஸ்ஸில் தொடர்ந்து போங்க. ரொம்ப நல்லது. அங்கே பிரிஞ்சு சாதம் இல்லை நல்ல சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டாப்பா ராஜ விருந்துறான்னு சொன்னோம். அந்த மாதிரி கோவில் அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த விஷயம். இப்போ உங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக வாழ்க்கை எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், யார் யாருக்கு கல்யாண அமைப்பு இருக்குது, யார் யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், லவ் எப்படி யார் யாருக்கெல்லாம் கல்யாணமாக மாறும், யார் யாருக்கெல்லாம் மகப்பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனுக்கு நேரம் நல்லாயிருக்கு, யாருக்கு வெளிநாடு போக முடியும், பிஸ்னஸ் யார் நல்லபடியாக பண்ணலாம், ப்ராஃபிட் நல்லபடியாக யாருக்கு வரும், பிஸ்னஸை யார் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவா, யாருக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக பார்த்துட்டு வரோம். இதில் வந்து கௌமாரகம் பிரகாரம் முருகர் வழிபாடு எப்படி பண்ணலாம். இல்லை கௌமாரகமான அப்படி இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். கௌமாரகத்தை கூட நமக்கு தெரிஞ்ச அஸ்ட்ராலஜின்னு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜினா என்னங்க, பஞ்சபூதமும் நவக்கோள்களும் இதுதான். ஓகேவா? இது எல்லாமே நம்ம உடம்புலேயே இருக்குது. நம்ம முன்னாடி சொன்னது ஒரு சக்கரத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாவே செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும். பழனி, அடுத்து உங்களுடைய சுவாதிஷ்டானம், பாலுறுப்புக்கள், நீர் பகுதி, அது உங்களுக்கு வந்து திருச்செந்தூர். அதே மாதிரி மணிப்பூரகம்ன்றது நல்ல ஹீட்டாக இருக்கிற இடம். அக்னி வீடு, இது பிரம்மஸ்தானம். இது வந்து பணம் கொடுக்குறதும் இதுதான். திருப்பரங்குன்றத்தில் தான் சிவன் விஷ்ணு எல்லாரும் எடுத்து வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லா பணமும் கொடுத்து எல்லா அதிகாரமும் கொடுத்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து அனாகதம்ன்றது பெருமாள் பக்கத்தில் இருக்கும். பெருமாள் பக்கத்தில் இருக்க படை வீடு எது? திருத்தணி. லவ்வும் இதே தான். அனாகதம்ன்றது நெஞ்சு, லவ்வும் இதே தான். வள்ளியோட ஒரு கல்யாணம் ஆன இடமும் அதுதான். அடுத்து விசுத்தி மூலமாக என்னது? நாலேஜ், பேசுறது, சிவன். சரிங்களா? இது எங்கே இருக்குது? சுவாமிமலை. ஏன்னா சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை சொன்ன இடம் சுவாமிமலை. படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் சுவாமிமலை முருகனை வேண்ட அவ்வளோ நல்ல படிப்பு வரும், அவ்வளோ நல்ல நாலேஜ் வரும். அடுத்து உங்களுக்கு வந்து ஆகினைன்றது தான் நம்ம உடம்புலையே நல்ல உச்சம், ஒரு முதிர்ச்சி. இதுதான் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இவங்க யார்? பழமுதிர்ச்சோலை, கடைசி பழம் முதிர்ச்சோலை. இந்த பழம் முதிர்ந்த பிறகும் அடுத்த நேரம் இறைவன் தான். அதோடைய வாசல் தான் துரியம். இது வந்து இறைவனோட கனெக்ட் பண்ணுற வாசம். ஸோ இதில் நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஆரோக்கியம், பணம், பிஸ்னஸ், கல்யாணம், லவ்வு, குழந்தை பாக்கியம் எல்லாமே இது உள்ளே தான் வரும். ஸோ எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா தேவைகளுக்கும் ஒரு முருகனை வச்சுருக்காங்க. அது பிரகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணலாம். இவ்வளோ தூரம் போகிறவங்க போகிறது ஓகே, போக முடியல அந்தந்த சாமி ஃபோட்டோவை வச்சாவது வழிபடலாம். அதை நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் கூட போகலாம். ஆனால் அந்த சாமியை, முருகனுடைய அந்த வடிவத்தை, உங்களுக்கு சொன்ன தேவைக்கான அந்த முருகர் வடிவத்தை நீங்கள் வேண்ட உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா பவர் ஏறும். சரிங்களா? இப்போ நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் டிஸ்க்ளைமர், இது எல்லாமே பொது பலன். அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறும். இப்போ ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள். அவங்க வந்து ஐவிஎஃப் ஏற்கனவே ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. 2-3 தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு. நான் திருப்பி பண்ணலாமா வேணாமா, இல்லை அடாப்ஷன் போகணுமான்ட்டு கேட்டு வந்தாங்க. அவங்க இதில் பார்த்திங்கன்னா அவங்க இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. மாந்தி பகவான் இருக்கார் அந்த வீட்டில். அப்போது அந்த இடத்துல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிட்டு
அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள் சார்ன்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் ஸ்பெசிஃபிக்காக தெரியும். சரிங்களா? அதனால் யாருக்கு என்ன தேவை இருக்கோ என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. எதை கிளியர் பண்ணணும் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகரை வழிபாடு பண்ணும்போது ஒன்றும் சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம சொன்னதை கேட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். அந்த முருகன் எல்லாருக்குமே நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுவார். வாழ்க வளமுடன்.